உங்க பேச்சு கேட்டு நாங்கள் வேலைக்கு வந்தோம். இன்னைக்கு 32 வயசுல இன்னும் தெருவில் நிற்கிறோம். ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்க. இல்லைன்னா இந்த குளத்துல கூட விழுந்து எங்க ஐயா இருக்கிற வீட்டு முன்னாடியே சாகுறோம். நாங்க உங்களே நம்பி எங்க வாழ்க்கையே போச்சு. எங்களை விடுங்க. எங்களை மாதிரி ஒருத்த ஆம்பளைங்களாம் எப்படி ஒரு அவமானமா ஒரு 7500 ரூபாய் 2500 அங்கேயும் 5000 ரூபாய் அங்கேயும் இந்த வேலையை எங்களுக்கு கொடுக்க பண்ணா கூட எங்கேயாவது அத்தை கொளிச்ச சம்பளத்துக்காக வேலை பார்த்துருந்துருப்போம். நல்ல வேலை கிடைக்கும் பார்த்த வேலையை விட்டு வந்தீங்க உட்காந்து ஒரு தயவு செய்து சொல்றேன் ஐயா உங்களை கும்பிடுறேன். ஹைகோர்ட் உத்தரவை மட்டும் எங்களுக்கு அமல்படுத்தி இந்த சாக போற நாளையிலையாவது நாங்கள் ஒரு அரசாங்க ஊழியர்னு சாகிறதுக்காவது முடிவு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு போடுங்க. ஹைகோர்ட் உத்தரவை எங்களுக்கு அமல்ல கொண்டு வாங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம். நீங்களும் உங்க பிள்ளையும். நான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற ஒன்றியம். என் பேர் ராஜாத்தி. தயவு செய்து எங்களை கும்பிடுறோம். உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கட்டும். எங்களுக்கு சாகிற போதாவது இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் ஊழியரா நாங்க ரிட்டையர்ட் ஆகிற மாதிரியாவது எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு கேவலமான வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க ஐயா. இன்னும் கலைஞரையா இருந்திருந்தா கூட எங்களை இப்படி எல்லாம் ஆசிரியப்படுத்திருக்க மாட்டார். சம்பளம் கம்மியா இருந்தா கூட மதிப்பு இருந்தது பஞ்சாயத்துல. இன்னைக்கு நாங்க கேவலப்படுறோம் ஐயா, கேவலப்படுறோம். கொஞ்சம் பாருங்க ஐயா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க.